இத்தனை வருஷம் இல்லாம எலெக்ஷன் நேரத்துல சங்கீதா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விவாகரத்து வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கும் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு டிபேட் கூட வந்துச்சு நடுவுல. உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியால இவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒருத்தருடைய குடும்பத்துல? சிஸ்டர், நீங்க சொல்றது ஒரு கருத்து இருக்கும். பிஹைண்ட் த ஸ்கிரீன் லார்ட் ஆஃப் த கான்ஸ்பிரசி பிளாட்ஸ் அதெல்லாம் உண்டு. அரசியல்ல பல சூட்சமங்கள் உண்டு. ஒருத்தர் குடும்பத்துல போய் குழப்பம் பண்ற அளவுக்கு அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? வெற்றி தானே. கொலை செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு குடும்பத்தை வந்து ஒரு பலவீனமா வச்சிருக்காரா இப்போ விஜய் அவர்கள்? நம்ம வந்து குடும்பத்தையே நல்லா கரெக்டா வச்சுக்க இல்ல, முடியல. இப்ப அது பண்ணுவாங்களே, ஏன் பண்ண மாட்டாங்க? அது 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 கொலை செய்வதற்கு தயாராகிற பாவிகளால வந்து ஒரு குடும்பத்துல ஏன் சொல்ல போனா, நான் அதை நம்பலங்க. அதை நான் நம்பலை. அது வந்து டிஎம்கே கான்ஸ்பிரேட்னாலும் அந்த அம்மா வந்து அவங்க பேக்கப் பின்னணி வந்து பெரிய அரசியல் பின்னணி, பெரிய தொழில் பின்னணி உண்டு. யாருக்கு? சங்கீதா. அவங்க அப்பா பெரிய பணக்காரர். ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர். அவங்க அந்த பணத்துக்காகலாம் ஆசைப்படலை. அவர்கள் எந்த பணம் வந்தாலும் அந்த அம்மா வந்து வாழ்க்கை போயிட்டேன். இன்னைக்கு நாளைக்கு என்னதான் விஜய் பெரிய ஆளாக வந்தாலும் அவருக்கு இந்த அந்தஸ்து கிடைக்குமா?